வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக நம்மாழ்வார் அறக்கட்டளையின் ஹீலர் ஹலீம் அவர்களும் பூவுலகின் நண்பர்கள் அமைப்பின் டாக்டர் சிவராமன் அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறார்கள். வணக்கம். வணக்கம். இன்றைய தினமணியில் ஒரு செய்தி இருக்குது, மூலிகைகள் கிடைக்காமல் தடுமாறும் சித்த மருத்துவம் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி போட்டிருக்கிறாங்க. அரசு சார்பில் மூலிகை பண்ணைகள் இல்லை, இதனால சித்த மருத்துவத்துக்கு தேவையான மூலப்பொருட்கள் கிடைக்கிறதுல சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு அந்த செய்தியினுடைய சாரம் இருக்கு. நீங்க அந்த செய்தியினுடைய சாரத்தை ஏற்கிறீங்களா? ஆமாம், அது உண்மைதான். நிச்சயமாக சித்த மருத்துவம் பெருவாரியாக மூலிகைகளை நம்பி இருக்குது. அதில் அந்த மூலிகைகளை கன்சர்வேஷன், கல்டிவேஷன் ரெண்டு அடிப்படையில் பாதுகாக்கிறது, ஆல்ரெடி இருக்கக்கூடிய பயிர்களை பாதுகாக்கிற விஷயம், அப்புறம் தேவைக்கேற்றபடி வளர்த்து கொள்வது, ரெண்டு விஷயங்களும் திறம்பட நடந்தால் மட்டும்தான் சித்த மருத்துவத்துக்கு முழுமையாக கிடச்சிட்டு வரும். இன்றளவும் 95% தாவரங்கள் வெளியில் புறங்கள்லேருந்து கலெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. கல்டிவேஷன் பெரிய லெவலில் இன்னும் இடம்பெறலை. அப்படி இருக்கும்போது அதற்கான பண்ணைகள் சரிவர ஒரு திட்டமிடப்பட்டு இல்லை, தேவைகளும் இல்லை. அதனுடைய விளைவு பல அன்றாடமாக கொடுக்கக்கூடிய மருந்துகளுக்கு கூட தாவரங்களுடைய தட்டுப்பாடு பேரளவில் இருக்குது. இதை செய்து வரக்கூடிய நிறுவனங்கள், இப்போ அரசு சார்ந்து இருக்கக்கூடிய கூட்டுறவு நிறுவனங்களாக இருக்கட்டும், இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய இம்காப்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா தனியார் பெருநிறுவனங்களாக இருக்கட்டும், சிறு சிறு பெருவாரியான சித்த மருத்துவ மருந்தகங்கள் எல்லாமே குறுந்தொழில்கள் தான், டைனி இண்டஸ்ட்ரீஸ் தான். அவர்கள் எல்லோருக்குமே இந்த பிரச்சனை பெருவாரியாக இருக்குது. இதனுடைய இன்னொரு விளைவு என்ன ஆகுதுன்னா, சித்த மருத்துவத்தினுடைய மருந்துகள் பெரும்பாலும் களை செடிகளாக இருக்கக்கூடிய தாவரங்களை எடுத்து கொடுப்பது பெருவாரியாக இருந்துச்சு. அதிலிருந்து ஸ்லோவாக இப்போ ஷிஃப்ட் ஆகி வெறுமன ஸ்பைசஸை மட்டும் நம்பி இருக்கக்கூடிய வணிக தாவரங்களில், அதுவும் விலை உயர்ந்த தாவரங்களை மட்டும் நம்பி இருக்க நிலையை நோக்கி மெதுவாக நவருவது போல் இருக்குது. இது என்ன நடக்குது அப்படின்னா, சாதாரண அடிப்படை மருந்துகளினுடைய விலை உயர்வு மிக அதிகமாக போய் கொண்டிருக்கிறது. அன்றாட பிரைமரி ஹெல்த் கேருக்கு, ஒரு காய்ச்சலுக்கு, சளிக்கு, தலைவலிக்கு, இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய மருந்துகளினுடைய விலை கூட உயர்வாகவும், சில நேரங்களில் சரியான தாவரங்கள் கிடைக்காதால் அது கிடைக்காத நிலையும் ஏற்படுது. அதான் 3 மாதங்களுக்கு முன்னால இந்திய மருத்துவத்துறை கமிஷனர் அபூர்வாவினுடைய ஒரு பேட்டியில அவர் இதே மாதிரியான தகவல்களை மறுக்கிறாரு. கன்னியாகுமரி, நீலகிரி, மகாராஷ்டிரா, கர்நாடகா எல்லா இடங்கள்ல இருந்தும் மிளகு கிடைக்குது, காஷ்மீர்ல இருந்து குங்குமப்பூ கிடைக்குது, ஈரான், இந்தோனேஷியா உட்பட்ட வெளிநாடுகள்ல இருந்து ஜீரகம் கிடைக்குது, கொல்லிமலை, இமயமலை போன்ற இடங்கள்ல இருந்து பல்வேறு வகையான மூலிகைகள் கிடைக்குது. 275 மூலிகைகளை பயன்படுத்தி மருந்துகள் தயாரிக்கப்படுகின்றன. இங்க ஒன்றும் தடைகளோ பஞ்சமோ எதுவும் இல்லை. பஞ்சம்னா அதாவது தட்டுப்பாடோ எதுவும் இல்லை. முழுமையான அது ஒரு தவறான செய்தி. அதாவது தட்டுப்பாடு இல்லைங்கிறது, மிளகு ஒரு 10 ஆண்டு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி அதனோட விலை என்ன, இன்னைக்கு அதனோட விலை என்ன, திப்பிலியுடைய விலை என்ன மாதிரியா இருக்குது, சுக்கோட ஒவ்வொன்றும் 6 மடங்கு 7 மடங்குன்னு கூடியிருக்கு. சாதாரண வாய் விடங்கம்னு ஒன்று பயன்படுத்துது, 150 ரூபா 200 ரூபாய்க்கு கிடச்சிருந்தது. ஒரு 15 நாள் அதனோட விலை 1000 ரூபாய்க்கு போயிருக்கு. அக்கரஹாரம்ங்கிறது நாங்கள் படிக்கிற காலத்துல எல்லாம் ஒரு 300 ரூபா 350 ரூபா கிடச்சது, இன்றைக்கி 15,000 20,000ன்னு விலை உயர்வாயிருக்கு. ஒரு காய்ச்சலுக்கு, இப்போ நமக்கெல்லாம் தெரியும், நிலவேம்பு குடிநீர் மிகச்சிறப்பான அளவில் காய்ச்சலுக்கு பயன்படுத்திட்டு வந்தது. டெங்கு காய்ச்சலேருந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய பன்றி காய்ச்சல் வரைக்கும் கபசுர குடிநீர்லேருந்து நிறைய சாதாரண மூலிகைகள் பயன்படுத்துகிறோம். ஒவ்வொன்றுடைய விலையும் எக்குத்தப்பாக ஏறி இருக்கு. அடுத்து ஒரு இயல்பாக சாதாரணமாக பயன்படக்கூடிய ஒரு தாவரங்கள், அதற்கு இவங்க என்ன திட்டம் வச்சுருக்காங்க, அதில் ரொம்ப ஒரு தவறான அணுகுமுறையும் இருக்குது. அதாவது ஒரு விவசாயமும் இந்த சித்த மருத்துவமும் சார்ந்து இருக்க வேண்டிய விஷயம் இருக்குது. விவசாயிகளுக்கு ஒரு தாவரத்துக்கு இணையாக வரக்கூடிய தாவரங்களை களை என்று அவங்க சொல்கிறாங்க. களை தாவரம் அதை வெட்டி எறிகிறதோ இல்லைன்னா அந்த களை தாவரத்தை வரவிடாமல் பண்ணுறதுக்கு ஹெர்பிசைடு அப்படின்னு சொல்லி ஒரு பொருளை கொண்டு அதை அழிக்கிறாங்க. அந்த ஹெர்பிசைடை எடுத்து போய் பார்த்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி கீரையை அழிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி அவன் விளம்பரப்படுத்தி அந்த ஹெர்பிசைடை கொண்டு வரான். கரிசலாங்கண்ணி ஈரலை பாதுகாக்கக்கூடிய மிக முக்கியமான அடிப்படையான ஒரு மூலிகை. அப்போ விவசாயிகளையும் இவங்களையும் ஒருங்கிணைக்கிற மாதிரி ஒரு திட்டமும் இப்போ இல்லை. அப்போ களை செடியில் அவர்கள்ட்ட இருந்து வாங்கி கொண்டா ஒரு தாவரம், ஒரு வணிகப்பயிர் தயாராகும் போது கூடவே இந்த தாவரங்களையும் ஒரு வாங்கக்கூடிய தன்மை இருந்தால் விவசாயிக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஒருங்கிணைந்த அமைப்பு இங்கே இல்லை. ஒரு களை தாவரங்களை கலெக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் இன்னொன்று ஒரே இடத்துல எல்லா தாவரத்தையும் வளர்க்க முடியாது. இப்போ ஏரலில் நெருஞ்சில் கிடைக்குது, இப்போ பவானி இந்த இடத்துல இன்னொரு தாவரம் கிடைக்குது, திருநெல்வேலி பக்கத்தில் கீழாநெல்லி கிடைக்குது. இப்படி தாவரங்கள் அந்தந்த பகுதியில் சீசனை பொட்டியும் ஜாகிரபிக்கல் இதை பொறுத்தும் வேறு வேறு இடங்களில் கிடைக்கும். அதை வாங்குவதற்கான ஒரு அமைப்போ
அல்லது அதை கரெக்டாக பக்குவப்படுத்தி, அதாவது பயிரானதுக்கப்புறம் பாதுகாப்பாக பக்குவப்படுத்துகிற அமைப்போ ஒன்றுமே சரியான அளவில் இல்லை. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இந்த தட்டுப்பாடு வரத்தான் செய்யும். இது அரசு தரப்புல இருந்து நாங்கள் அங்கே வாங்குறோம் இங்கே வாங்குறோம்னு சொல்றாங்க, அந்த தகவல்கள் எல்லாம் சொல்றாங்க. ஆனா டாக்டர் வந்து ரொம்ப அடிப்படையிலேயே அந்த அணுகுமுறையில வேறுபட்டு ஒன்று சொல்றாரு, பயிரிடுதலும் பாதுகாத்தலும் இல்லை அப்படின்னு சொல்லி. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா சித்த மருந்துக்கு தேவையான மூலாதார மூலிகைலாம் பார்த்தீங்கன்னா 2 பண்ணை தான். பழனியில் கூட இப்போ உற்பத்தி இல்லை, அதிகமாக இல்லை. மேட்டூரில் ஒரு சிறிய அளவில் ஒரு அரசாங்கம் அந்த பண்ணையை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இப்போ மருந்துக்கு தேவையான மூலாதார பொருட்களே கிடைக்கலன்ற போது எப்படி மருந்து தட்டுப்பாடுன்றது கொல்லிமலை பகுதியில் கிடைக்குது அப்படின்னு சொல்லி. அதாவது மூலிகைகள் அப்படின்னாலே எல்லாருக்கும் மனசுல வந்து அது ஒரு புதிய மலையில, கொல்லிமலையில, இமயமலையில அப்படி கிடையாது. அதாவது ஒரு 10% பொருட்கள் கூட ரொம்ப அடர்ந்த காடுகளில் மனிதன் போகாதுலேருந்து கிடைக்கிறதில்ல. பெருவாரியாக கிடைக்கக்கூடியது இயல்பாக நம்ம வீட்டை சுற்றியே வைக்க முடியும். வேலிப்பருத்தி, ஆடாதோட, தூதுவளை, கண்டங்கத்திரி, இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் போய் கொல்லிமலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த தாவரங்களுக்கு பெறுவது கூட, இப்போ சென்னை எடுத்திங்கன்னா பெருவாரியான அன்றாடம் பயன்படுத்த வேண்டிய மூலிகைகளுக்கு ஒரு பிரைமரி கேருக்கு வேண்டிய மூலிகைகள் திருவள்ளூர்லேருந்து கிடைச்சது, ஸ்ரீபெரும்புதூரில் கிடைச்சது, மதுராந்தகத்தில் கிடைச்சது, கருங்கல்ல கிடைச்சது. எதுவுமே இன்னைக்கு கிடையாது. அங்கே பூரா SEZ zone வந்தாச்சு. ஸோ அங்கே தாவரங்கள் முதல்ல விவசாயமே கிடையாது. விவசாயம் இல்லைங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இதனோட இழப்பு குறைஞ்சிரும். அது வந்து அடிப்படையில் இந்த ஒரு அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய மூலிகைகளுக்குரிய இதை வந்து விவசாயிகிட்ட இருந்து தான் பெற முடியும். அது வந்து விவசாயம் சார்ந்து சித்த மருத்துவம் வளர முடியும், விவசாயத்தோடு சேர்ந்து தான் மூலிகைகளும் வளர முடியும். ஆனால் விவசாயமே அழிந்து போகுது அப்படின்னு இப்போ அடிப்படையாக வேற ஒரு பிரச்சனை இதில் இருக்கிறதாக பார்க்க முடியுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கிராமத்தில் பாட்டமுட்ட காலத்துலேருந்து மூலிகை மருத்துவம் எல்லாரும் தெரிஞ்சது தான். இப்போ வந்த தலைமுறைகள் பார்த்தீங்கன்னா அதை பற்றி கொஞ்சம் ஆமாம் அவேர்னஸ் இல்லைன்னு தான் சொல்லணும். இப்போ வீட்டை சுற்றியே நமக்கு தேவையான மூலிகளை வளர்க்க பழகணும். இப்போ எல்லாத்துக்கும் போய்ட்டு நம்ம சித்த மருத்துவமனையை சார்ந்திருக்குன்ற அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சக்காமலைக்கு இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா கீழ்காய் நெல் இருக்குது. பல நோய்களுக்கு நம்ம வீட்டை சுற்றியே அந்த மூலிகைலாம் கிடைக்கும் கிராமத்தில். நான் சொல்கிறது இப்போ சென்னையை பார்த்தீங்கன்னா இப்போ ரோட்டோரமாக எல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் அந்த பிளாட்ஃபார்ம்லாம் வந்துட்டு இந்த இயற்கையாக வளர சூழலே இல்லை. ஸோ அதோட அவங்க சொல்கிறது இன்னொரு விஷயம் என்னென்னா, அரசாங்கம் சில இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க. இப்போ கூட நேஷனல் ஆயுஷ் மிஷன் நாம்னு ஒரு அமைப்பு வந்து அது மூலமாக வந்து இந்த ப்ரொபகேஷன்லேயும் கல்டிவேஷனுக்கும் சில ஆஸ்பெக்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அதுலேயுமே ஒரு என்டேஞ்சர்ட் பிளான்ட்ஸ் ஒரு 25 தாவரங்களை வந்து பெருவாரியாக பண்ணணுன்னு பெருவாரியான தொகை வந்து மெடிசினல் பிளான்ட்ஸ் போர்டுன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு போகுது. நேஷனல் மெடிசினல் பிளான்ட் போர்டுன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு கீழே மாநில அளவிலான தாவரவியல் நிறுவனங்கள் இருக்குது. அவங்க அந்த நிறுவனத்துக்கும் இண்டஸ்ட்ரிக்கும் அகடமியாவுக்கும் விவசாயிகளுக்கும் ஒருங்கிணைக்கிற ஒரு கட்டமைப்பு இங்கே கிடையாது. இப்போ ஒரு தேவை எங்கே இருக்குங்கிறதுனா மருத்துவமனைக்கு அவங்களுடைய தேவை இருக்குது. அந்த தேவை என்ன, அந்த தேவைகளுக்கு என்ன பண்ணணுங்கிற சரியான ஒரு பாலம் இல்லாமல் முழுக்க வந்து ஒரு எங்கேயோ ஒரு இடம், இப்போ வடநாட்டில் தேவைப்படக்கூடிய ஒரு மூலிகை வந்து தென்னிந்தியா தேவைப்படாது. அப்புறம் இதுவுமே ஒரு இண்டஸ்ட்ரியில் ட்ரிவனாக உலக அளவில் ஏற்றுமதி செய்வதற்கான மூலிகைகள் என்ன, அதை வந்து பெரிய லெவலில் கல்டிவேட் பண்ணலாம். அந்த மாதிரியான கட்டமைப்பு தான் இங்கே பண்ணுறாங்க. அப்படி இல்லாமல் அன்றாட நமக்கு வந்து ஒரு பிரைமரி ஹெல்த் கேர், இன்னைக்கு சென்னை தமிழ்நாடு எடுத்திங்கன்னா 1500 பிரைமரி ஹெல்த் கேர் இருக்குது. ஒவ்வொரு பிரைமரி ஹெல்த் கேருக்கான மருந்துகளுக்கும் இவ்வளவு பணம்னு ஒதுக்குறாங்க. அப்போ அதுக்குரிய அத்தனை மருந்துகளும் கிடைக்குதா? அரசு மருத்துவமனையில் கூட நாங்கள் படிக்கிற காலத்தில் இருக்கும்போது 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த காலத்தை விட இன்றைக்கு பயன்படுத்துறது பார்த்தீங்கன்னா 4ல் 1 பங்கு கூட வர்றதில்லை. 100 மருந்து இருக்குன்னா அதில் 30 மருந்து தான் அவைலபிள் இருக்குது. மீதி மருந்துகள் வந்து எப்போ கேட்டாலும் அவுட் ஆஃப் ஸ்டாக் இல்லை, அதுக்கான பொருள் வரலை, அதுக்காக செய்து வரலை அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் இன்றைக்கு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஒட்டு மொத்தமாக இன்றைக்கு மக்கள் ஒரு முதன்மை மருத்துவத்திற்கு சித்த மருத்துவம் எடுக்கலாங்கிற நிலையை நோக்கி வரும் பொழுது அவர்களுக்கான சரியான மருந்துகளை கொடுக்க தவறுறது ரொம்ப தப்பான விஷயம். நீங்கள் கிராமங்களில் கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்கல்ல, இப்போ கிராமங்களில் கூட இல்லை அப்படின்னு சொல்லி இந்த செய்தியில் சொல்கிறாங்க. கிராமங்கள்லேயும் கூட வயலோரத்தில் இப்போ டாக்டர் சிவராமன் சொன்ன மாதிரி களைக்கொல்லிகளை போட்டு அது இல்லாமல் ஆக்கிடுறாங்க. ஆமாம், அது உண்மைதான், அது மறுக்க முடியாது. இப்போ நம்ம இயற்கை மீறி நம்ம சுற்றுச்சூழலை நாசம் பண்ணுற வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. எல்லா முக்கியத்துவம் காரணம் பார்த்திங்கன்னா அந்த பூச்சிக்கொல்லிகள் தான். அதுதான் முக்கியமான காரணம். இப்போ நம்ம இந்த சித்த மருத்துவத்தோட மருத்துவ முறைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டை சுற்றி கிடைக்கிற மூலிகைகள் என்னென்ன
ஆமா, ஏற்கனவே அதாவது நம்ம வளர்க்கறத விட மக்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சுதானே இருந்தது. ஆமா, தெரிஞ்சு இருந்தது எப்படி தெரியாம அது அப்படியே அழிஞ்சு போச்சு. அது தொடர்ச்சியா அந்த வழியா வராம இப்போ கூட ஐயா நம்மாழ்வார் சொல்லுவாங்க, மூலிகை பார்த்தீங்கன்னா அந்தந்த இடத்துல வளர்ற இடத்துல இருந்து எடுக்கும்போது தான் அதோட வீரியம் இருக்குன்னு சொல்லுவாங்க ஐயா. நம்ம தொட்டியில் வளர்க்குறத விட அந்தந்த இடத்துல இருந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கை நடுக்கத்துக்கு மருந்துன்னு பார்த்தீங்கன்னா அந்த தொட்டாசினிங்க அந்த தொட்டியில் வளர்க்குறத விட அந்த இடத்துல போயிட்டு நம்ம சிகிச்சை எடுக்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல பலனை கொடுக்கும். இல்லை, அந்த பாயிண்ட்லேயும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த அணுகுமுறையும் குறைஞ்சிட்டு வருது. ஒரு தாவரம் வந்து அந்த இடத்துல மற்ற செடிகளோடு இருக்கும்போது கிடைக்கக்கூடிய வீரியத்துக்கும் மோனோ கல்டிவேஷனாக நீங்கள் வந்து ஒரு மூலிகை வளர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 40 ஏக்கர் லேண்டில் ஒரு நெல்லிக்காய் வளர்றதுக்கும் புதிய மலையிலேருந்து ஒரு நெல்லிக்காய் எடுத்து ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு மலையில் இருக்கக்கூடிய நெல்லிக்காயினுடைய மருத்துவ குணமும் இப்படி ஒரு மோனோகிராப்பாக வளரக்கூடிய நிறைய வேறுபாடு இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் வந்து ஒரு பெருவாரியான மக்களுக்கு தேடும் பொழுது ஒரு கல்டிவேஷன் வேணும்னா நீங்கள் அது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதை கன்சர்வ் பண்ணணும். எந்த இடத்துல விளையுதோ அதை நிறைய பாதுகாக்கணும். ஒருவேளை கூடுதலாக கிராப்பிங் வேணுங்கிறப்ப அங்கே எப்படி இருக்குதோ அதே நிலப்பரப்பை இங்கே உண்டாக்கணும். பக்கத்தில் என்னென்ன தாவரங்கள் இருக்குது, அந்த ஒரு நெல்லிக்காய் மரம் நிற்கும் போது கீழே வல்லாரை நிற்கலாம், கூட கீழாநெல்லி நிற்கலாம், கரிசலாங்கண்ணி இருக்கலாம், ஊடுபேரா அப்படி இருக்கும். அப்படியான ஒரு அமைப்பை கொண்டு வர்ற ஒரு பார்வை, ஒரு பரந்த பார்வை வந்து ஒரு சினர்ஜி மாறுபடாமல் இந்த தாவரங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய உறவு சரியா இருந்தா தான் அந்த தாவரத்தினுடைய உட்பொருளுக்கு இடையே இருக்கக்கூடிய சினர்ஜி சரியா இருக்கும். அது ஒரு சரியான மருந்தா இருக்கும். அப்படியான பார்வை திட்டமிடுதல் இன்னைக்கு இல்லை. அது ஒரு பெரிய பிரச்சனை. இன்றைய தேவைகளும் அதிகரிச்சிட்டு இருக்கு. அந்த தேவைகளுக்கு தகுந்த மாதிரி இருக்கா சித்த மருத்துவத்துல மருந்துகள்? ஏற்கனவே இருக்கிறதெல்லாம் தாண்டி பன்றி காய்ச்சல், பறவை காய்ச்சல், டெங்கு போன்ற தொற்று நோய்கள் பரவக்கூடிய நேரத்துல சித்த மருந்துகளை வந்து தடுப்பு மருந்துகளாக பயன்படுத்துற ஒரு மனநிலை மக்கள்கிட்ட இருக்கு. ஆனா இன்று அது மருந்துகள் வந்து மருத்துவமனைகள்ல கிடைக்கல. இல்ல, அது உண்மைதான். இப்போ போன வாரம் கூட நான் அரும்பாக்கம் சித்த மருத்துவமனைக்கு போயிருந்தோம். சில மருந்துகள் தேடும்போது இல்லை, அவங்கக்கிட்ட சரியான பதிலும் கிடைக்க மாட்டேங்குது. எப்போ வரும்னு கேட்டால் கூட அவங்களுக்கு எந்த தகவலுமே இல்லை. மரபு சார்ந்து ஒரு அறிவு இருந்தது சார், அது முதல்ல போயிடுச்சு. ஒவ்வொரு வீடுகள்லையும் மரபு சார்ந்த நம்மளுடைய வீட்டிலேயே இது வாயு, இது பித்தம், இது சளி, இது வந்து குளிர்ச்சி, இது சூடுங்கிற ஒரு அறிவு இருந்தது. அந்த அறிவு இருக்கிற வரைக்கும் அதற்கான இது சுக்கு போட்டால் கொஞ்சம் சூடாகும், இது மோர் குடிச்சா குளிர்ச்சி இருக்கும், இந்த மாதிரி ஒரு இனிப்பு சாப்பிட்டா ஒரு அந்த மரபு வந்து இன்றைக்குரிய நவீன துரித வேகத்தில் எல்லாரும் அதை இழந்துட்டாங்க. அது ஒன்று. அதனாலேயே இந்த பீப்புள் ஓரியன்ட் மருந்துவம்ங்கிற ஒரு விஷயம் குறைஞ்சிக்கிட்டே வருது. ரெண்டாவது, தர நிர்ணயம்ங்கிற அடிப்படையில் இதை சாப்பிட்டா ஏதோ ஆயிடுமோ, இது பண்ணால் போயிடுமோ அப்படின்னு சொல்லி அதுலேயும் ஒரு தேவையில்லாத பீதியும் பயத்தில் அதுலேயும் நிறைய இளைஞர்கள் இதை வந்து யூஸ் பண்ணாமல் போகிற தன்மையும் இருக்குது. இதெல்லாம் தாண்டி அரசுக்கு நிறைய கடமை இருக்குது. அரசு வந்து இன்றைக்கு ஒரு பக்கம் இதனுடைய மருத்துவம் தேடல் கூடி வரும் பொழுது இன்னொரு 10 வருஷம் கழித்து நிலவேம்பு எப்படி கிடைக்கும், பேய்ப்புடல் எங்கேருந்து கிடைக்கும், கரிசலாங்கண்ணி எங்கேருந்து கிடைக்கும், கீழாநெல்லி எங்கேருந்து கிடைக்குங்கிற ஒரு திட்டமிடல் அரசுக்கு தான் இருக்கணும். அவங்க அதன்படி விவசாயிகளை ஒருங்கிணைக்கிறது. அரசாங்கத்தில் ஒன்று வந்து வேளாண்மை துறையில் இதற்குன்னு ஒரு துறை இருக்குது. அந்த துறையை எப்படி அவங்க பயன்படுத்த போகிறாங்க, அதுக்கப்புறம் பெரிய லெவலில் வந்து கல்டிவேஷன் எப்படி பயன்படுத்த போகிறாங்க, இந்த விஷயங்களுக்கான ஒரு திட்டமிடல் இன்னைக்கு சுத்தமாக இல்லை. இது எந்த நிலைமைக்கு கொண்டு போய் விடும் அப்படின்னா வந்து ஒரு பக்கம் மக்களுடைய தேடல் வரும்போது சரியான மருந்துகளை கொடுக்க முடியாத சூழல் வந்துச்சுன்னா மறுபடி அவர்கள் வந்து வெறும் பெரு நிறுவனங்களுக்கும் பெரு கார்பரேட் நிறுவனங்களுக்குள்ள போய் சிக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு போய் கொண்டு போய் விடும். நாளைக்கு நிலவேம்பும் கீழாநெல்லியும் எங்கேயோ சைனால இருந்தும் அமெரிக்கால இருந்தும் வரணுங்கிற ஒரு நிலைமைக்கு இவர்கள் கொண்டு போய் விட்டுருவாங்களோங்கிற பயம். தமிழக அரசுக்குன்னு மூலிகை பண்ணைகள் எதுவும் இல்லை இருக்கு. இப்போ மேட்டூர்ல கூட ஒரு 18 ஏக்கருக்கு மத்திய அரசு ஒரு நிறுவனம் வச்சிருக்காங்க. குற்றாலத்தில் இருந்தது, இப்போ செயல்படுதான்னு தெரியல. பல சிறு சிறு நிறுவனங்கள்லாம் ரொம்ப, அதாவது பெருநிறுவனம் கிடையாது, சின்ன சின்ன அமைப்புகள் இருக்கு. ஆனா அவை வந்து ஒரு தொழில் முனைவோர்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுல இல்லை. அரசாங்க மருத்துவமனைக்கு தேவையான மருந்துகள் தயாரிக்கக்கூடிய பார்மசி கூட முழுமையாக கிட்டத்தட்ட 90% மேல வெளியில இருந்து தான் வாங்கக்கூடிய தன்மையில இருக்கு. அது வந்து ரொம்ப ஒரு தவறான ஒரு நிலைப்பாடு தான். அவங்க முதல்ல நீங்க சொன்னீங்களா எல்லாமே வாங்கிக்க முடியும், அப்படி நிலைமையெல்லாம் இங்க கிடையாது. அரசு வந்து மாற்று மருத்துவத்திற்கான நிதி ஒதுக்கீடு அப்படிங்கிறதுல எவ்வளவு தூரம் சின்சியரா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதான் நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு நகரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ அலோபதி மருந்து இருக்கிற ஃபார்மசிகள் வந்து சித்த மருத்துக்கு இல்லை, 10ல் 1 பங்கு கூட இல்லை. அப்படி தான் பார்க்குறோம். இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக நிலைமை அப்படி தான் இருக்குது. தேவைகள் நிறையா இருக்குது. இயற்கையை நோக்கி மக்கள் திரும்பிக்கிட்டு இருக்காங்க. பழைய நிலைமை இல்லை. யாரும் இப்போ மருந்து மாத்திரைகள்லாம் சாப்பிட்றதுல ரொம்ப அலோபதி மருத்துவம்லாம் ரொம்ப விருப்பம் இல்லை. பட் அதுக்கான என்ன சொல்கிற அரசாங்கத்தோட ஏற்பாடுகள் போதுமானதாக இல்லை. இப்போ இந்த
சித்த மருத்துவமனைகளில், அரசு மருத்துவமனைகளில் மருந்து கிடைக்கின்ற போது வெளியில் அதுக்கான டிமாண்டுகள் அதிகமாக இருந்துட்டு தான் இருக்குது. அரசாங்கத்தினுடைய பட்ஜெட்டை பாருங்களேன். இப்போ உள்ள பட்ஜெட்டில் எடுத்தீங்கன்னா அதில் என்ன ஒதுக்கீடு பண்ணிட்டாங்க? ஒரு கடைசியில் 690 கோடி ஒதுக்கிட்டு அதில் வந்து யோகா, இயற்கை மருத்துவம், சித்த மருத்துவம் 3க்கும் சேர்ந்து வெறும் 40 கோடியோ 42 கோடியோ ஒதுக்கியிருக்காங்க. இருக்கிற பட்ஜெட்டுடைய அளவுக்கு 42 கோடி ஒரு பிரைமரி ஹெல்த் கேரில் சித்த மருத்துவத்துக்கு ஒதுக்கியிருக்காங்கிறது எவ்வளோ ஒரு வேதனையான ஒரு விஷயம். இன்றைக்கு வரைக்கும் தமிழக அரசினுடைய இதாக இருக்கட்டும், இல்லை மத்திய அரசு இதாக இருக்கட்டும், இது ஒரு 3ஆம் பட்சமாகத்தான் பார்க்கப்படுது. இதை வந்து சித்த மருத்துவத்தை வந்து ஒரு மருத்துவத்தை தாண்டி ஒரு வாழ்வியலுக்கான, ஒரு ஆரோக்கிய வாழ்வியலுக்கான ஒரு அடிப்படையான விஷயங்கிற ஒரு பார்வை இன்னைக்கு தமிழக அரசுக்கோ மத்திய அரசுக்கோ இல்லை. அப்படி இருந்ததுன்னா இது உணவு மாதிரி, ஒரு செம்மையான உணவு மாதிரி, ஒரு மதிப்பு கூட்டப்பட்ட ஒரு உணவு மாதிரி ஒரு பார்வை பார்த்தால் மட்டும்தான் உணவுக்கும் விவசாயத்துக்கும் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அதே முக்கியத்துவம் இந்த துறைக்கும், இது துறை சார்ந்த பொருள்களுக்கும் கொடுக்கணும். அந்த ஒரு பார்வை இன்னைக்கு வரைக்கும் இல்லை. ஏதோ ஒரு பட்ஜெட்டுங்கிறது ஒரு இன்னொரு 25 பேருக்கு டாக்டர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறோம், இன்னொரு ஒரு 10 காலேஜில் ஒரு சின்ன சின்ன பொசிஷன்ஸுக்கு கொடுக்கணுங்கிற பட்ஜெட்டிங் மட்டும்தான் இருக்கே ஒழிய ஒரு பெரிய அளவில் மருந்துகளை கொண்டு வரணும், தரமான மருந்துகளை கொண்டு வரணும், தர நிர்ணயப்படுத்துவதற்கான வைக்கணும், அதுக்கான பங்கீடுகள்லாம் பண ஒதுக்கீடெல்லாம் எதுவுமே இல்லை. கோடை தொடங்குற நேரத்தில், வெயில் அதிகமாகி தாகம் அதிகரிக்கிற நேரத்தில், சாலை ஓரங்களில் தர்பூசணி பழங்களை அதிகமாக பார்க்குற நேரத்தில் ஒரு செய்தி இன்றைக்கு பார்க்க வேண்டியதாக இருக்குது. தர்பூசணி பழங்களில் எரித்ரோசின் பி அப்படின்னு புற்றுநோயை உருவாக்கக்கூடிய ஒரு கெமிக்கலை சாலையோரங்களில் இருக்கக்கூடிய சிறு வியாபாரிகள் சேர்க்கிறார்கள் அந்த செய்தி சொல்லுது. அது அந்த செய்தியினுடைய அரசியலே வந்து முக்கியமான அரசியலாக பேச வேண்டியது இருக்கு. அதாவது பெரிய பெரிய பண்ணைகளில் பாதுகாப்பதற்காக வேதிப்பொருட்களை சேர்க்கிறாங்கிறது இது வரைக்கும் படித்த செய்திகளாக இருந்தது. இப்போ வந்து சாலையோர வியாபாரிகளே அது இன்னும் சிவப்பாக நம்ம கண்ணை பறிக்கிற மாதிரி தெரியணும் அப்படின்னு, கண்ணை ஈர்க்கிற மாதிரி தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த எரித்ரோசின் பின்னு புற்றுநோயை உருவாக்கக்கூடிய ஒரு கெமிக்கலை சேர்க்கிறதாக அந்த செய்தி சொல்லுது. இது போன்ற திராட்சையை வந்து எண்டோசல்ஃபான்ல முக்கி எடுக்கிறாங்கன்னு சொல்லி செய்திகள் வருது. வாழைப்பழத்தை பழுக்க வைக்கிறதுக்கு கெமிக்கல்ல போடுறாங்கன்னு செய்தி வருது. இப்படி பல, நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க, பழத்தை சாப்பிடுங்க ஆரோக்கியமா இருக்கலாம்னு சொல்றீங்க. ஆனா பழங்கள் முழுக்க நஞ்சு அப்படின்னு செய்திகளை பார்க்கும்போது நாங்க என்ன செய்ய முடியும்? அதாவது இப்போ நம்ம ஆர்கானிக் பழங்கள்ன்றது ஆரோக்கியமான பழங்களாக நம்ம பார்க்குறோம். இப்போ அது சாலையோரத்தில் இருக்கிறவங்க வியாபாரிகள் மட்டும் அதை பண்ணல. இப்போ பெரிய கடைகளில் இருக்கிற பழங்கள்லாம் ஆரோக்கியமான பழங்கள்னு ஏதாவது இருக்கா? அப்படி இல்லை. இப்போ பொதுவாக நாங்கள் என்ன சொல்கிறோம், சீட்லெஸ் ஃப்ரூட்ஸுன்றதை தவிர்க்க சொல்கிறோம். மரபணு மாற்றம் பண்ணுது. இப்போ எதாக இருந்தாலும் விதை உள்ள பழங்கள்ன்றது போது பார்த்திங்கன்னா அது வந்து ஆரோக்கியமான பழங்களாக நாங்கள் பார்க்குறோம். ரோட் சைடில் மட்டும் இல்லை, பெரிய நிறுவனங்கள்லையும் அந்த மாதிரி வண்ணங்கள், இப்போ நீங்கள் சொல்கிற அந்த வேதிப்பொருள் கூட பார்த்தீங்கன்னா அது வண்ணத்தை கூட்டத்துக்காக உள்ள நல்லா சிவப்பாக இருக்குது, அதுதானே விரும்புகிறாங்க இப்போ மக்கள். இப்போ அதுக்காக அந்த சேர்க்குற வேலை நடந்துக்கிட்டு இருக்குது, இல்லைன்னு மறுக்கிறதுக்கு இல்லை. அதுபோல் திராட்சையும் கூட, திராட்சை மட்டும் இல்லை, பழங்கள். இப்போ இந்த பெங்களூர்லேருந்து வர மஞ்சள் வாழைப்பழம் பல பக்க விளைவுகளை உண்டாக்குற பழம். அது பார்த்திங்கன்னா ஒரே சைஸாக யூனிஃபார்மாக இருக்கும் அப்படியே அந்த பழம். அதில் ஆண்மை குறைவுலேருந்து மற்ற நீரிழிவுலேருந்து பல நோய்கள் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குது. ஆமாம். இல்லை, இப்போ இது இந்த செய்தியில் ஒன்று வந்து சிறு வியாபாரிகள் வந்து இப்படி பண்ணுறாங்கங்கிற ஒரு செய்திக்குள்ளேயும் பெரிய அரசியல் இருக்குது. இது வந்து ஒட்டுமொத்தமாக அப்போ வந்து வெளியில் பாட்டிலில் விற்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப நேர்மையான விஷயம் மாதிரி அப்படி கிடையாது. கண்டிப்பாக இந்த மாதிரியான செயற்கை நிறமூட்டிகளை தவிர்க்கணும், தடை செய்யணும், எங்கே விற்பனை பண்ணுறாங்களோ அதை தடுக்கணும். இந்த எரித்ரோசின் பி வந்து இதில் மட்டும் இல்லை, நம்ம எல்லா கடற்கரையிலையும் வந்து பஞ்சு மிட்டாய் சாப்பிட்றோம். அந்த பஞ்சு மிட்டாய் ஏன் சிவப்பு கலரில் இருக்குது, பஞ்சு எங்கே சிவப்பு கலரில், அந்த சிவப்பு நிறமும் இதுதான் கொடுக்குது. எல்லா ஹோட்டல்லையும் போடுறாங்களே கேசரி பவுடர், அந்த கேசரி பவுடர்லேயும் இந்த சத்து இருக்குது. அப்புறம் நீங்கள் எங்கே போய் ஒரு தந்தூரி சிக்கன் சாப்பிட்டாலோ இல்லைன்னா கோழிக்கறி சாப்பிட்டுட்டு கையை கழுவுனா கையில் சிவப்பு கலரில் ஒட்டியிருக்கு, அதுவும் நிறமி தான். இப்படி நாம் தடை செய்யப்பட வேண்டிய ரசாயன வேதியங்கள் புறையோடி போய் கிடக்கு தமிழ்நாட்டில் உணவில். அதில் வந்து பல இது வந்து இது FDA அப்ரூவ்டு, இது FSSAI அப்ரூவ்டு, இவ்வளோ பர்சன்டேஜ்னு வெளியே வந்து அரசு திட்டங்களில் இருக்குது, சட்டங்களில் இருக்குது. ஆனால் அவை பயன்படுத்துகிறவங்க ஒரு திருமுனை வியாபாரிகளோ இல்லைன்னா பெருநிறுவனங்களோ எல்லோருமே தங்களுடைய வணிகத்திற்காக அதை நிறத்தை கொடுத்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காக பல பெருநிறுவனங்களுமே அதை செய்து கொண்டு தான் வருது. அதனால் முழுமையாக உடலுக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய எந்த விதமான செயற்கை ரசாயனங்கள் பயன்படுத்தக்கூடாதுங்கிறதுல அதை நிர்வகிக்கக்கூடிய, அதை அதனுடைய சட்டம் போட்டால் பத்தாது,
அது கிடைக்காதபடியும் அதுக்கான தடைகளையும் கொண்டு வரணும். அது வெறும் ரோட்டோரத்தில் இருக்கவங்களை போய் பிடிக்கிறத மட்டும் அர்த்தம் இல்லை, அதை தயாரிக்கிற நிறுவனங்களே முதல்ல மூடக்கூடிய ஒரு தன்மை கொண்டு வரணும். ஒன்று. ரெண்டாவது வந்து ஐயா பேசும்போது சொன்ன மாதிரி பல்வேறு பழங்கள் முக்கியமான விஷயம்னு ஒரு புரிதல் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் இன்னைக்கு வரக்கூடிய அத்தனை ஆப்பிள்லையும் மேலே மெழுகு போட்டு வர்றது, வெளிநாட்டிலிருந்து பாதுகாக்கப்பட்டு வருவதற்காக ஒரு 15,000-20,000 கிலோமீட்டரில் நீங்கள் வர்றதுக்குள்ள அதுக்கு அதை வந்து ஒரு நைட்ரஜன் ஃப்ளஷ் பண்ணி ஒரு பேக்கிங்கில் வருது. ஒவ்வொரு பலவேறு வேதியியல் பாதுகாக்கப்பட்ட முறைகள் எல்லாம் வைத்து தான் வருது. அதில் ஊர்வலைக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இருக்குது. நமக்கு அருகாமையில் நம்மாழ்வாரையா சொன்ன திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா, லோக்கல் ஃபுட், பக்கத்தில் இருக்கக்கூடிய பழங்களை சாப்பிட்றது, பக்கத்தில் விளைவிக்கக்கூடிய பழங்களை சாப்பிடுவது, நாட்டு பழங்களை சாப்பிடுவது மிக முக்கியமான விஷயம். அதுக்கான ஒரு முனைப்பையும் நம்ம கொடுத்துட்டு வரணும். அரசாங்கம் இந்த மாதிரியான ரசாயனங்கள் கலக்கிற விஷயங்கள்ல வந்து ரொம்ப கிடுக்குப்படியா இருக்கணும். சிறு ரோட்டோர வியாபாரியை மட்டும் பேசுறதுல பிரச்சனை இல்லை. எத்தனையோ கோயம்பேடு மார்க்கெட்ல நீங்க போயிட்டு இந்த பச்சை பட்டாணி வாங்க நீங்க போய் பாருங்களேன், அதுல நல்ல பசுமையா வண்ணம் வாடிக்கையாளர் நிறமூட்டிகள் எல்லாமே வேதிப்பொருட்களால வரக்கூடிய இல்ல இயற்கை நிறமூட்டிகள்னு ஒரு கேட்டகரி வச்சிருக்காங்க. அதுல வந்து அப்ரூவ்டு கேட்டகரி இருக்கு. ஆனா பயன்படுத்துவோர் என்ன பண்றாங்கன்னு தெரியாது. இப்ப இந்த சிவப்பு நிறத்துக்கு முதல்ல வந்து இது ஒரு அலூரா ரெட் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு, எரித்ரோசின் பிங்கிறது அலூரா ரெட்னு ஒன்று இருந்தது. அப்புறம் அந்த சிவப்பு நிறத்தை வந்து மிளகாவற்றில் இருக்கக்கூடிய லைகோப்பின் இருந்து எடுத்து கொண்டு வர்றது, அப்புறம் வந்து ஒரு அனோட்டான்னு ஒரு சீடு இருக்கு, அதுல இருந்து சிவப்பு கலர் எடுத்து வருதுன்னு இயற்கையான பொருள்ல இருந்து சிவப்பு நிறத்தை கொண்டு வருதுன்னு ஒரு துறை இருக்கு. ஆனா அதனுடைய விலை எக்குச்சக்கா இருக்கும். அதனால அந்த இதை வச்சு 5 ரூபாய்க்கு விற்கிற பஞ்சு மிட்டாயில அவங்க தெளிப்பாங்கன்னு நம்ம யோசிக்க முடியாது. கேசரி பவுடருக்கு அதை பயன்படுத்துறாங்கன்னு தெரியாது. இப்ப மீன் வாங்குறதுக்கு போகும்போது என்ன பண்றாங்க, முதல்ல மீனோட செதிலை எடுத்து பாக்குறாங்க நல்ல சிவப்பா இருக்கான்ட்டு. இப்ப அதுலயும் இப்ப கலப்படம் பண்ணுறதா எனக்கு அந்த வண்ணத்தை கொண்டு வரணுங்கிறதுக்காக அதுலேயும் அந்த அதே வேதிப்பொருளை இப்போ செதிலில் பயன்படுத்துகிறதா எனக்கு தகவல் தெரிஞ்சு ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டேன். அது இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னால் மீன் வாங்க போன பிறகு தான் தெரியும். இப்போ அதில் தொட்டு பார்த்தாவே வண்ணம் கையில் ஒட்டுது. இப்படி எல்லா விதமான உணவுப் பொருட்கள்லையும் நிறமூட்டுவதற்காக ஏதோ சேர்க்கிறாங்க அப்படிங்கிறது அரசுக்கு தெரியத்தானே செய்யும். ஆமா, அரசு அதை ஏற்கிறதுன்னு அர்த்தமா? நிச்சயமா ஏற்கிறதுங்கிறத தாண்டி அவங்க வந்து ஒரு இதை யார் செய்யறாங்களோ அவங்க மிக வலுவான அமைப்பினராக இருக்காங்க. நிறைய விஷயங்கள்ல ரசாயனங்கள் நிறமூட்டிகளாக, சுவையூட்டிகளாக, பாதுகாக்கிறதுக்காக, ஒரு வடிவத்தை கொண்டு வரதுக்காக பல வேதிப்பொருட்கள் போடுறாங்க. ஒரு நிறுவனம் தயாரிக்கக்கூடிய பொருளை அதனோட இன்கிரீடியண்ட்டை போய் பார்த்தீங்கன்னா எக்ஸிபியன்ட் அப்படின்ட்டு கூடுதலாக சேர்க்கக்கூடிய பொருட்கள்னு 10% போட்டிருப்பாங்க. அந்த எக்ஸிபியண்ட்டை நீங்கள் போய் என்னெல்லாம் எக்ஸிபியன்ட் சேர்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு உப்புக்கள் சேருது. இதில் இன்னொரு பிரச்சனை, இந்த கேன்சரை உண்டாக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தாண்டி நிறைய ரசாயனங்களில் உப்புக்கள் இருக்குது. ஒரு சோடியம் வந்து ஒரு ஆளுக்கு இவ்வளோ தான் எடுக்கணும்னு இருக்குது. பல உப்புக்கள் வந்து மோனோசோடியம், குளோசோடியம் நைட்ரேட், இப்படி நிறைய உப்புக்களை சேர்க்குறாங்க. அந்த சோடியம் உப்புக்கள் வந்து ஒரு ரத்த கொதிப்பு உள்ள நோயாளி அவர் என்ன நினச்சிப்பாரு, தினம் கொஞ்சம் உப்பை குறைச்சிக்கலாம் சாப்பாட்டில் அப்படின்னு மட்டும் எடுப்பார். அவருக்கு தெரியாமல் அவர் சாப்பிடக்கூடிய மற்ற ஒரு விஷயங்கள் எல்லாத்துலேயும் உப்புக்கள் இருக்கும். நம்ம இன்னைக்கு வெகுஜனத்தை பொறுத்த வரைக்கும் சர்க்கரை இருக்கான்னு யோசிக்கிற தன்மை இருக்கிற அளவுக்கு உப்பு இருக்கான்னு பார்க்கக்கூடிய இன்னும் அந்த மனநிலையோ அந்த ஒரு விரிந்த அறிவு இல்லை. அப்படிங்கும்போது வெறும் ரசாயனம் மட்டும், கெமிக்கல் அந்த கலரண்ட் மட்டும் கிடையாது, கலரண்ட்டை தாண்டியும் நிறைய விஷயங்கள் வந்து உடலை பாதிக்கக்கூடிய ரசாயனங்கள் சேர்க்கப்படுது. அதை பற்றிய ஒரு கட்டுப்பாடோ ஒரு விரிந்த பார்வை இவங்கள்ட்ட இல்லை. இயற்கை மருத்துவ சிகிச்சைக்காக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் பெங்களூர் வந்தார். தொடர் இருமலுக்காக 10 நாட்கள் சிகிச்சை பெறுகிறார் அப்படின்னு சொல்லி செய்திகள் சொல்லுது. டெல்லியில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் மாதிரி மருத்துவமனைகளை நாடு முழுக்க கட்டுறோம் அப்படின்னு சொல்லி அரசியல்வாதிகள் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது, டெல்லியில முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒருவர் எய்ம்ஸை விட்டுட்டு இயற்கை மருத்துவத்துக்காக பெங்களூர் வந்தார் அப்படிங்கிறதே ஒரு புதிய செய்தியாக இருக்கு. மாற்று அரசியல்னு பேசிட்டு இருந்தவர் மாற்று மருத்துவத்துக்கு வர்றது கூட மாற்று அரசியலின் ஒரு உட்கூறோ அப்படின்னு நினைக்க தோணுது. நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்க சொன்ன மாதிரி ஒரு மாற்று அரசியல் பேசிய ஒருத்தர் வந்து ஒரு மாற்று மருத்துவத்தை வந்து பார்ப்பது வந்து ரொம்ப விஷயம். இதில் ஒரு செய்தி என்னன்னா, யோகாவோ சித்த மருத்துவமோ இது மாற்று மருத்துவம் இல்லை, இதுதான் நம்ம மருத்துவம். இன்னைக்கு நவீன மருத்துவத்தினுடைய வீச்சு அதிகமானதுனால அந்த சொல் இங்கே பயன்படுத்தப்படுது. இது நம்மளுடைய மருத்துவம். இதற்கு அவர் தேடி போயிருக்கிறது வந்து ரொம்ப, இது வந்து முதல் முறை அவர் வந்து முதலமைச்சருக்கு ஆறதுக்கு முன்னாடியே 2010 கூட அவர் போயிருக்கிறதா செய்திகள் படித்தோம். கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய வழிகாட்டுதலான ஒரு விஷயம்தான். ஒரு முதலமைச்சர் வந்து இந்த மாதிரியான ஒரு சிகிச்சைக்கு போகிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இது வந்து ஒரு பெரிய பார்வையை உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பார்வையும் மாற்றும். அடுத்து வந்து இன்னொரு விஷயம், இதில் என்ன நீங்கள் முதல்ல கேட்கும்போது கேட்டிங்களே, எய்ம்ஸ் மாதிரியான
மருத்துவமனைகள்லாம் இருக்கும்போது அவர் போறாருங்கிறது. இதில் அரசு வந்து இன்னொரு விஷயத்தை பார்க்கணும். இங்கே தேவை வந்து பல நேரங்களில் ஒருங்கிணைந்த சிகிச்சை தேவை. இப்போ அந்த மாதிரியான தேவைகள் வந்து இன்னைக்கு இவர் ஒரு முதலமைச்சர் இருக்கிறதுனால நேராக வந்து அவர் ஒரு மாற்று மருத்துவக்கு போக முடியுது. இது இன்னைக்கு பல்வேறு ஒரு வெகுஜன மக்களில் ஒரு சீரியஸான ஒரு தொந்தரவு இருக்கும் பொழுது எல்லா மருத்துவத்துறையும் இணைந்த ஒரு மருத்துவமனைகள் எல்லா இடங்களில் இருந்ததுன்னா அவங்க வந்து பக்கத்தில் இருக்க ஒரு ஜிஹெச்சுக்கோ பக்கத்தில் இருக்க இடத்துல போய் எல்லா சிகிச்சையும் எடுத்துக்கொள்ள முடியும். எந்த ஒரு சிகிச்சையும் நிறைவான சிகிச்சை கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இப்போ இவர் வந்து ஒரு இன்சுலின் எந்த ஒரு சிகிச்சையும் நிறைவான சிகிச்சை கிடையாதுன்னா எந்த ஒரு அரசியல் தத்துவமும் எந்த ஒரு அரசியல் கொள்கையும் எல்லா பிரச்சனைகளுக்குமான ஒற்றை தீர்வு கிடையாது அப்படின்னு சொல்ற மாதிரி அதே தியரி தான் இதுலயும் நம்ம பயன்படுத்தணும். இல்லை, ஆமாம், கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா இது வந்து அரசியல் தீர்வுகள் வந்து பார்வைகள் வேறு வேறுபடுற விஷயம். இதில் வந்து வழிமுறைகள் இருக்குது. இதில் வந்து நீங்கள் ஒரு இப்போ இவர் வந்து ஒரு இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிக் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் படிக்கிறோம். இன்சுலினை போட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது அவருக்கு அது கட்டுப்படலை. அவர் வந்து அதற்கான வாழ்வியலில் சக்கரவியாதி அப்படிங்கும்போது வாழ்வியல் ரொம்ப முக்கியமான விஷயம். சரியான உணவு, சரியான ஓய்வு, அது மாதிரி அது அவருக்கு கிடைக்கல. அவர் முழுமையாக ஒரு 3 மணி நேரம் தூங்கிட்டு நினச்சினா சாப்பிட்டுலாம் இருந்திருக்கிறாரு வேலை நிமித்தமாக. அப்படிங்கிறதுனால தான் அவருக்கு அந்த கண்டினியூஸ் காஃபும் இருந்திருக்குன்னு படிக்கிறோம். அப்படி இருக்கும்போது அந்த முழுமையான வாழ்வியலுக்குள்ள அதுக்கான பயிற்சிக்காகவும் டீடாக்சிஃபை பண்ணுறதுக்காகவும் தான் அவர் வந்து இயற்கை மருத்துவ முறைக்கு போகிறார். அங்கே வந்து அவருக்கு எல்லா விதமான சிகிச்சையும் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம படிக்கிறோம். என்ன இதில் முக்கியமான விஷயம்னா சர்க்கரைக்கான கட்டுப்படுத்துவதற்கான அவர் இன்சுலின் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் வெறும் இதுன்னு எடுக்க முடியாது. படிப்படியாக அவருக்கு மருந்துகளை வெளியேற்றுவதற்கோ இல்லைன்னா படிப்படியாக மருந்துலேருந்து வெளியே வந்துட்டு முழுமையாக இயற்கை மருத்துவத்துக்கு மாறுவதற்கோ அதற்கான திட்டமிடல் தான் அங்கே ஜிண்டாலில் அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கான வழிமுறைகள் எல்லா மருத்துவமனைகள்லையும் ஏற்படணுங்கிறது தான் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஒரு நிறுவனத்தை நோக்கி நாம் ஓடணும் அப்படின்னு இல்லாமல் எல்லா மருத்துவமனைகள்லையும் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஆரம்பத்தில் எம்ஜிஆர் அமைக்கும் போது வந்து 3வது மெடிக்கல் ஆஃபீஸர் ஒரு ஆல்டர்னேட்டிவ் டாக்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 அலோபதி, முதல்ல அலோபதி டாக்டர் இருப்பாங்க, அப்புறம் ஒரு சித்தா இருப்பாங்க. இப்போ அதில் இயற்கை மருத்துவர் இருக்காங்க, ஆயுர்வேத மருத்துவர் இருக்காங்க. இந்த மாதிரி ஆனால் அவர்கள் எல்லாருமே தனித்தனியாக இயங்கக்கூடிய ஒரு மருத்துவர்களாக தான் இருக்கிறாங்க. அப்படி இல்லாமல் ஒரு நோயாளி வந்தால் எல்லாருமே பார்க்கணும். அவசர சிகிச்சை அப்படிங்கும்போது அவசரமாக அவரை கட்டுப்படுத்தும் போது நவீன மருத்துவம் தேவைப்படனா அங்கே எடுத்துக்கணும். நாள்பட்ட சிகிச்சைக்கு எல்லாரும் சேர்ந்து செய்யணும். அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த மருத்துவமனைக்கு போறாரு அப்படின்னு சொல்லி அந்த மருத்துவமனை எப்படிப்பட்டது அப்படின்னு நேற்று பார்க்கும்போது அதனுடைய முகப்பிலேயே, அதனுடைய இணையதளத்தில் அதனுடைய முகப்பிலேயே என்ன சொல்றாங்க, நாங்கள் வந்து நவீன மருத்துவ கருவிகளை டெஸ்ட் பண்றதுக்கு டயக்னோசிஸுக்கு பயன்படுத்துறோம், அதை ஏற்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்லை, அதுதான் இப்போ முரண்பாடாக எனக்கு தெரியுது. இப்போ இயற்கை மருத்துவன்ற போது பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க அலோபதியோட மற்ற டெஸ்ட்டு இசிஜிலேருந்து மற்றதெல்லாம் பண்ணுறதா பார்க்குறோம். இப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த செய்தியில் கூட அக்குபஞ்சர் மருத்துவத்தை பேஸ் பண்ணி தான் அவர் பண்ணுறாரு. அந்த அக்குபஞ்சர் மருத்துவமே இந்த 5 ஆற்றல் சக்தியை சமநிலைப்படுத்துறத வச்சு தான் பஞ்சபூத சக்திகள்னு சொல்கிறது. அதை நம்ம இப்போ வள்ளுவனே பார்த்தீங்கன்னா கூட மிகையினும் குறையினும் நோய் செய்யும் இருக்கா. அந்த பஞ்சபூத சக்திகள் சமநிலையாக இருந்தாவே நோய் இல்லை. அதை வந்து அவங்க போடுறாங்க, முகப்பிலேயே போட்டிருக்காங்க. 5 பஞ்சபூத சக்திகளினுடைய சமநிலை தான் நோயற்ற உடல். அதுல சமநிலை தவறும் போது உடல்ல நோய் வருதுன்னு அவங்க போட்டிருக்காங்க. அப்ப அப்படியெல்லாம் போடுறவங்க வந்து நவீன கருவிகளையும் பயன்படுத்தி இல்ல, அதுதான் அது முரண்பாடா எனக்கு தெரியுது. நான் பாக்குறேன், முரண்பாடா தான் பாக்குறேன். அது வந்து நான் வந்து முரண்பாடா பார்க்கல. ஒருங்கிணைந்த சிகிச்சை அவசியம். அது வந்து முரண்பாடு மட்டும் இல்லை. இப்போ இயற்கை உணவு, இயற்கை விவசாயத்தை எடுத்துக்கோங்க. இயற்கை விவசாயத்துல நம்ம வந்து பல்வேறு தொழில்நுட்பங்களை இயற்கை முறையில் அந்த தொழில்நுட்பத்தை எடுத்துக்கிறோம். அதை வந்து நம்ம வந்து ஒரு வளர்ச்சியாகத்தான் பார்க்க வேண்டுமே ஒழிய முரண்பாடா பார்க்க. இன்னொரு அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னா, நவீன உபகரணங்கள் வந்து அலோபதிக்கு சொந்தமானவே இல்லை. அது உபகரணங்கள் தான். அது வந்து ஒரு பிசிக்ஸையோ ஒரு கெமிஸ்ட்ரியோ ஒரு பாட்டனியோ அந்த மாதிரியான அறிவியலினுடைய ஒரு வளர்ச்சி. இப்போ சித்த மருத்துவர்களே ஒரு அறிஞர்கள் தான். இயற்கை மருத்துவம் ஒரு அறிவியல் புரிதல் தான். அந்த அறிவியல் புரிதலுக்கு இன்றைய நவீன உபகரணங்களை பயன்படுத்துவது இன்னொரு ஆளுமையை கொடுக்கும். ட்ரீட்மெண்ட் வந்து இதை பேஸ் பண்ணி கிடையாது. இப்போ அவங்க வந்து ஒரு நவீன தொழில்நுட்ப உபகரணத்தை பயன்படுத்துறாங்கன்னா அதை வைத்து உறுதி செய்து கொள்ள முடியும் இவருடைய சூழல் எப்படி இருக்கு. சிடி ஸ்கேனோ எம்ஆர்ஐ ஸ்கேனோ என்னத்தை சொல்லுது? நோயோட பாதிப்பு, சிம்டம்ஸ், அதை தான் சொல்ல முடியும். ரூட் காஸ் என்னன்னு தெரியுதா? கண்டுபிடிக்க முடியுமா? அதை முரண்படுறேன். நான் இந்த விஷயத்துல நான் முரண்படுகிறேன். அதாவது சிடி ஸ்கேனோ எம்ஆர்ஐயோ சொல்லக்கூடிய விஷயங்கள் இன்னும் துல்லியமாக அந்த நோயினுடைய கூறுகளை சொல்லுது. நீங்க அதை பார்த்து கொள்ளுங்க. பார்த்து கொண்டு அதுக்கப்புறம் உடலினுடைய கூறுகள்ல என்ன மாறி இருக்கு, பிரபஞ்சத்தினுடைய கூறுகள் என்ன மாறி இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம்.
ஒரு இதய நோயாளி வராரு, ஹார்ட் அட்டாக் இருக்கு. அந்த ஹார்ட் அட்டாக் இருக்கிறதுல நம்ம நாடி பார்க்கிறோம், இல்லைன்னா உடலுடைய தேகத்தினுடைய இதை பார்க்கிறோம், நமக்கு சில வேறுபாடுகள் தெரியுது. கூடவே நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஏஞ்சியோகிராமில் இவருக்கு வந்து ரைட் ஆர்டரியில் வந்து பிளாக் இருக்குது அப்படின்னு தெரியுது அப்படின்னா அதை தெரிந்து கொள்வதில் இன்னும் கொஞ்சம் வேகமாக நம்மளுடைய பித்தத்தை சமன்படுத்தணுமா, கபத்தை கூட்டணுமா, இல்லை வந்து 5 பூதங்களில் எதை சரி பண்ணணுங்கிறத இன்னும் முனைப்பாக பார்ப்பதற்கு இதை பயன்படுத்தல எந்த அளவும் தவறு கிடையாது. அக்குபஞ்சர் மருத்துவம் தொடு சிகிச்சையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உடம்புல கத்தி வைக்கிறதுக்கு வேலையே இல்லை. நான் எந்த மருத்துவத்தையும் நான் வந்து குறையாக பேசுறதுக்கு இல்லை. சார் இப்போ எமர்ஜென்சின்னு பார்த்தீங்கன்னா அலோபதியை தேடி போக வேண்டிய சூழல் தான் இருக்குது, அதை நான் மறுக்கிறது இல்லை. பட் இருந்தாலும் உடலில் ஏற்படல எல்லா நோய்களும் 10,000 நோய்களை அக்குபஞ்சர் மருத்துவத்தில் களையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நிரூபிச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 8000 ஆண்டுகளுக்கு முன்னாலே அக்குபஞ்சர் உச்சநிலையில் இந்த நவீன கருவிகளை பயன்படுத்தி செய்யக்கூடிய சோதனைகள் உங்களுடைய சிகிச்சையினுடைய தேவை அவசியம் இல்லை, துல்லியமாக செய்வது அது அவசியம் இல்லைன்னு ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதாவது ஒரு நோயாளியினுடைய தீவிரத்தை நம்மளுடைய அந்த காலத்துல சார் நீங்க ஒரே ஒரு விஷயம், ஒரு 8000 வருடத்துக்கு முன்னாடி மருத்துவர்கள் வந்து நோய் நாடி முதல் நாடின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த முதல் நாடி தெரியாம என்ன காரணம் ரூட் காஸ் தெரியாம இப்ப சிம்டம்ஸ் வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? இப்ப நாடி பரிசோதனை நீங்க பாத்தீங்கன்னா இது காலங்காலமா தொட்டு பண்டைய காலத்துல இருந்தே இருந்துட்டு இருக்கு. நாடியில உங்க உயிரே பார்த்துடலாம். 2 கையிலையும் நாடி பார்க்கும்போது உங்களுக்கு ஒவ்வொருடைய உறுப்பு இந்த பஞ்சபூத சக்திகள் 5 ஐந்தாற்றலோட நெருப்பு, நிலம், காற்று, நீர், ஆகாயம் இல்ல மரம், இந்த 5 பஞ்சபூத சக்திகளோட இயக்கத்தை நாடியிலே பார்த்துடலாம். எதுல குறைபாடு இருக்குன்னு கண்டுபிடிச்சலாம். இனி 1000 இன்னும் 3D ஸ்கேன் வந்தாச்சு, இன்னும் என்ன ஒன்று மருத்துவ முன்னேற்றங்கள் வந்தா கூட நாடி பரிசோதனைக்கு முன்னால ஒண்ணுமே இல்லை. நாடி பரிசோதனை நம்ம குறையே சொல்லல. நோயினுடைய அவர் சொல்ற மாதிரி பாரம்பரிய மருத்துவ முறைகள் மூலமாக முழுமையாக குணப்படுத்த முடியுங்கிறதுலையும் பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு நோயாளியை புரிந்து கொள்வதற்கு இன்றைக்கு அன்னைக்கு நாடியை வைத்து பார்த்து அன்றைக்கு சில விஷயங்களை கட்டமைத்து கொண்டு அதற்கான மருத்துவத்தை தேர்ந்தெடுத்த மாதிரியான சூழல் இன்றைக்கு கிடையாது. இன்னைக்கு இருக்க ஒரு நோயாளி வந்து அவர் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற உணவு, இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற சூழல்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அடுத்து 2வது நீங்க வந்து இன்னும் துல்லியமாக நவீன அறிவியல் கருவிகளை பயன்படுத்துவதனால் மருத்துவத்திற்கு எந்த கேடும் கிடையாது. நீங்க அதை பயன்படுத்தினால அவனுடைய உடல் வந்து எந்த விதத்திலையும் சீரடைஞ்சு போறதில்ல. இன்னும் துல்லியமாக இன்னொன்று ஒரு அவசர நிலை, இன்னொரு 30 நிமிடத்தில் அவருக்கு வந்து மரண நிலைவு போதா, இல்லைன்னா இந்த வியாதியினுடைய தீவிரம் என்னன்னு தெரிஞ்சு கொள்வதற்கு இந்த கருவிகள் மிகச்சிறப்பாக பயன்படும். அதை வந்து என்னுடைய கருத்து என்னன்னா அத்தனை பாரம்பரிய மருத்துவர்களும் நவீன அறிவியல் உத்திகளை பயன்படுத்தினா மட்டும்தான் இன்னும் துல்லியமாக பண்ண முடியும். அதற்காக இந்த நவீன கருவிகளினால் இந்த பாரம்பரிய மருத்துவ முறையினுடைய நோய் அணுகுமுறை எந்த வகையிலும் குறையல. நவீன கருவிகள் வரும்போதே அதோட சேர்ந்து வணிகமும் சேர்ந்து அதுல நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். இப்போ ஒரு நோயாளிக்கு வந்து நம்ம அவருடைய நோய் நிலை தீவிரமா நாள்பட்டதா, அந்த நோய்க்கான சிகிச்சையில ஒருங்கிணைந்து வேணுமா? இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் எடுத்துக்கொள்ளுங்க, அவருடைய தீவிர சர்க்கரை அளவு வந்து 300ல இருக்கு. நவீன அறிவியல் புரிதல் என்னன்னா மிக அதிக அளவில் சர்க்கரை இருக்கும் பொழுது மைக்ரோவாஸ்குலர் டேமேஜஸ் நடக்குங்கிறது அதே அவர்கள் எடுத்துக்காட்டுகளோட பல இண்டெக்ஸ் சேனல்ல பப்ளிஷ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. பின்னாலே பெரிய மோசடி நடந்துகிட்டு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா பிறந்த குழந்தைக்கும் ஒரு அளவு இருக்குனுங்கிறாங்க, அதே சார வயசுல இருக்கிறவங்களுக்கு அந்த அளவு தான் இருக்கணும், உங்களுக்கு அந்த ஒரு கணக்கு சொல்றாங்க, அதுதான் இருக்கணுங்கிறாங்க. அதுவே பெரிய முரண்பாடுங்கிறாங்க. எப்படி ஒரே அளவு எல்லா மனிதனுக்கும் இருக்க முடியும்? இதை சொல்லி நவீன அறிவியலுடைய ஒவ்வொருடைய மனிதனுடைய மெட்டபாலிசம் வளர்ச்சிதை மாற்றம் வேறுபட்டது. இப்ப எல்லாருக்கும் ஒரே அளவு இருக்குன்றதே பெரிய மோசடி, பொய்யுங்கிறேன் நான். இல்ல அதை ஏற்றுக்கொள்ள முடியாது சார். இந்த விஷயங்கள்ல வந்து ஒருங்கிணைந்த பார்வை வேணும். இல்லைன்னா இது வந்து இந்த மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே எப்படி இருக்கணுங்கிறதுக்கெல்லாம் இந்த சொல்றக்கூடிய அறிவியல் வந்து அலோபதி கிடையாது. எல்லாரும் இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா வந்து உபகரணங்கள் எல்லாம் அலோபதி, இதுல இருக்கக்கூடிய அறிவியல் எல்லாம் அலோபதி. அப்படி கிடையாது. நவீன மருந்துகள் வந்து நீங்க அதனுடைய வணிகம் தான் பிரச்சனையே ஒழிய நவீன அறிவியலின் புரிதல் பிரச்சனை கிடையாது. அது இல்லைன்னா நம்ம பல்வேறு இழப்புகளை சந்திக்க வேண்டியதாயிரும். அது இப்ப லேப்ல வர ரிப்போர்ட் எல்லாம் எப்படி நம்ம 100க்கு 100 உண்மைன்னு நம்ப முடியும்? வணிக ரீதியா நடந்துகிட்டு இருக்கு. அது ப்ரூஃப் என்ன என்கிட்ட இருக்குது, நான் அதை நிரூபிக்கவே முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை அந்த லேப் ரிப்போர்ட்ல கொடுக்க முடியும். ஒரு நோயே இல்லைன்னா கூட நோய் இருக்கிறத காட்ட முடியும். தவறுகள் வந்து இருக்குது. தவறுங்கிறதுனால அறிவியல் தவறு கிடையாது. மோசடி நடக்குதுன்னு நான் சொல்றேன். மோசடியை நம்ம போராடுவோம். மோசடி வேண்டாம், மோசடி தவறு செய்யறவங்களை இப்ப பாத்தீங்கன்னா இப்ப பித்தப்பையில கல் இருக்குன்னா பித்தப்பையை நீக்கிற ஈஸியா வெட்டி போடுறாங்க.
இல்ல அங்கதான் சொல்றேன், நீங்க பித்தப்பையில கல் இருக்குன்னு தெரியும். அதுக்கு ஏன் மாற்று மருத்துவம் எவ்வளவு இருக்கு? நீங்க வந்து பித்தப்பையில கல் இருக்குன்னா 1.2 சென்டிமீட்டர் வரைக்கும் அதுல பிரச்சனை கிடையாது. அது போய் லூமன்ல அடைக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. அது புற்றா சாதாரண கல்லா, அந்த கல்லினுடைய அமைப்பு எந்த இடத்துல இருக்கு இது தெரிஞ்சுக்கணும். அதே விஷயம் வந்து நீங்க போய் அந்த கல்லு போய் அந்த லூமன்ல அடைச்சிருச்சுன்னா அது ஒரு காமாலைக்கு கொண்டு போய் விடுங்கிற புரிதல் நமக்கு இருக்கணும். நீங்க அதை வந்து ஸ்கேனை வச்சு பார்க்கும் பொழுதுதான் அது தெரியும். நீங்க ஸ்கேனை வச்சு அந்த கல்லு வந்து போய் அடைச்சிரும், அது வந்து ஒரு காமாலையை கொண்டு வந்து விடும், ஒரு அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ் வந்துருச்சுன்னா ஈரலுடைய செயல்பாடு ப்ராப்ளம் ஆகுங்கிற புரிதல் நமக்கு இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஈரலுக்குரிய மருத்துவம், அது அக்யூபஞ்சர் மருத்துவமோ இல்லைன்னா காமாலைக்குரிய மூலிகை மருத்துவமோ இல்லை இரண்டும் இப்போதைக்கு உடனடியாக முடியாது, அந்த இடத்துல அறுவை சிகிச்சை பண்ணித்தான் உயிர் பிழைக்க முடியும்னு அந்த அறுவை சிகிச்சையை ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். இந்த ஒருங்கிணைந்த பார்வை இல்லாத வரைக்கும் அது தனி மனிதனுக்கு ஒரு பயன் தரக்கூடிய விஷயமா இருக்காது. நீங்க வந்து எடுத்த உடனே அந்த பித்தப்பையை நீக்கிறாங்கறத நானும் எதிர்க்கிறேன். அப்படி பண்ண கூடாது. இல்ல நடந்துகிட்டு இருக்கு. அதை எதிர்ப்போம். இப்ப என்ன எதிர்க்கிற அலோபதி மருத்துவம் பண்ற வேலை என்ன? பயமுறுத்தல். அதுதான். இல்ல நீங்க சொல்றத எடுத்துட்டா போதும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எத்தனை பேர் கர்ப்பப்பை இழந்துட்டு இருக்காங்க? பிசிஓடின்னு சொல்லிட்டு புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ நீர்க்கட்டி அதை உன்னால குணப்படுத்த முடியலன்னு சொல்லணும். இப்ப என்ன பண்றாங்க? கர்ப்பப்பை நீக்கிறாங்க. உடம்புல ஒரு நோய் ஒரு உறுப்புல வந்துருச்சுன்னா உங்களுக்கு அதெல்லாம் சிகிச்சை பண்ண முடியலன்னா சொல்லிருங்க. மாட்டு மருத்துவம் எவ்வளவு நீக்கிறது, அதான் நான் சொல்றது. அதுதான் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இன்னும் இப்ப லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா இப்போ உறுப்பு தானம் நடந்துகிட்டு இருக்குது. அது பெரிய வியாபாரம் பின்னால் நடந்துகிட்டு இருக்கு. இல்ல அழுகி இருக்கக்கூடிய ஒரு உறுப்பை நீக்க வேண்டும்னா நீக்கித்தான் ஆகணும். ஆனா அதே சமயத்துல அழுகிடும்னு சொல்லி பயந்து அதை நீக்க சொல்றது வியாபாரம். இந்த ரெண்டுக்கு இடையில ஒரு அறம் இருக்கு. இல்ல அந்த அறத்துக்கு நிக்கிறதுக்கு பாரம்பரிய மருத்துவர்கள் எல்லாரும் ஒருங்கிணைந்து இந்த விஷயத்துல தவறு நடத்துவது வணிகம், தவறு நடத்துவது அறிவியல் கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். அது அறிவியல் இல்லைன்னா நீங்க நானும் இங்க மருத்துவம்ன்றது ஒரு சேவை ஒரு காலத்துல இருந்தது. இப்ப இல்ல வியாபாரம் ஆயிடுச்சு. அதை தான் நான் சொல்ல வரல. இல்ல அந்த வியாபாரத்தை உடைக்கணும். அந்த வியாபாரத்தை உடைக்கணும்னா நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லேபுக்கும் கமிஷன் ஒரு டாக்டருக்கு நடந்துகிட்டு இருக்காது. இல்ல இப்போ ஒரு பிசிஓடி இருக்கு, பிசிஓடியில ஒரு பிரச்சனை இருக்குன்னா இன்னைக்கு அது பெரிய வியாபாரம் ஆயிட்டு இருக்கு. அதுல வந்து ஒரு நீங்க எந்த அளவுக்கு பாரம்பரிய மருத்துவர்கள் ஒருங்கிணைந்து அதை சரி பண்ணி அவங்களுக்கு மாதவிடாய் சுழற்சியை சரி பண்றது அப்படி பார்க்கணுமே ஒழிய பிசிஓடிங்கிற பார்வையே தப்புங்கிறது வந்து புரிதல் இல்லை. அப்படின்னா வந்து ஒரு வளர்ச்சிங்கிற விஷயம் பாரம்பரிய மருத்துவத்தில் இல்லாம போயிடும். பித்தப்பை எடுத்து போடுறாங்க, கர்ப்பப்பை எடுத்து போடுறாங்க, இருதயத்துல ஒரு பிரச்சனை இருந்தா அதை சரி பண்ண தானே பாக்குறாங்க. ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்றாங்க, ஆஞ்சியோகிராம் பண்றாங்க, அதெல்லாம் பண்றாங்களா? ஏன் இதுல மட்டும் அந்த மாதிரி ஒரு முயற்சி எடுக்கல? ஏன்னா ஆரம்ப நிலையிலே பித்தப்பை நிறைய எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க தோழர் சொன்ன மாதிரி ஒரு முற்றிய நிலை, வேற வழியே இல்ல உயிர் பிழைக்கிறதுக்கு. அதுதான் வழினா அது நம்ம அதைத்தான் சொல்றேன். நீங்க சொல்றீங்க இல்லையா, முற்றிய நிலை, அழுகிய நிலை, தீர்ந்த நிலைங்கிறது எதை வச்சு கண்டுபிடிக்கிறது? நாடி வச்சு கண்டுபிடிக்கிறதுல சில சிரமங்கள் இருக்கு. இப்போ கருப்பையில ஒரு கட்டி இருக்கு, புற்றுக்கட்டியா இருக்கு. அந்த கட்டி வந்து பக்கத்துல சினைப்பைக்கு போயிருக்கு, பெல்விக் ஆர்கன்ல போயிருக்குன்னா அந்த கருப்பை எடுத்து தான் ஆகணும். இன்னொரு விஷயம் இப்ப கூடுதலா போகுது. அதுல வந்து கருப்பைனா எல்லாத்தையும் எடுக்க ஒரு நார்க்கட்டி இருக்கு, அதை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நோய் தொடக்கத்திலே மாற்று மருத்துவம்ன்றது நம்ம மண்ணின் மருத்துவம். அந்த நோயுடைய துவக்கம்ங்கிற விஷயத்தை கண்டுபிடிப்பதற்கு நம்மளுடைய நவீன அறிவியல பயன்படுத்தணும். மாற்று மருத்துவம் எது? மாற்று மருத்துவம் அலோபதி தான் மாற்று மருத்துவம். இது மண்ணின் மருத்துவம், நம்ம மருத்துவம். இப்ப அக்குபஞ்சர் மருத்துவம்ன்றது இப்ப யாரும் புதுசா சேனல் போட போறது இல்ல. ஒவ்வொரு பிறக்கிற குழந்தையிலையும் அந்த சக்தி ஓட்ட பாதை இருக்கு, எல்லா உடம்புல இருக்கு. நீ பிறக்க போற குழந்தைகள் இருக்கு. அது மாதிரி நாடி அது இயற்கையால பிரபஞ்சத்தால படைக்கப்பட்டிருக்கு. இப்போ நீங்க கெஜ்ரிவால் விஷயத்துல இருந்து நம்ம ஆரம்பிச்சோம். இப்போ இங்க என்ன நடக்கும், ஜிண்டால்ல என்ன நடக்குதுங்கிறது தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். முழுமையாக அங்க நவீன மருத்துவர்கள் இருக்காங்க. அவருடைய சர்க்கரையை அளவிடுவாங்க, அவருடைய ட்ரீட்மெண்ட் அவங்க போய் இன்சுலின் கொடுக்க போறது இல்லை. அவங்க என்ன பண்ண போறாங்க, அவர் அக்யூபஞ்சர் மூலமாக அவங்க பயோஎனர்ஜி ஃப்ளோ ரெகுலேட் பண்ணுவாங்க, கோலண்டி பண்ணி கழிவுகளை நிறுத்துவாங்க, கோலனை கிளீன் பண்றதுக்கு சிகிச்சை கொடுப்பாங்க. அது மூலமா கழிவுகள் நீக்கப்படும். நிறைய வண்ணமுள்ள பழங்களை கொடுத்து பழங்கள் மூலமாக உயிராற்றலை அதிகரித்துவாங்க. இதெல்லாம் சிகிச்சை. பேரலா அவருடைய இசிஜி எப்படி போயிட்டு இருக்கு, அவருடைய சுகர் லெவல் என்ன இருக்கு, அவருடைய மைக்ரோவாஸ்குலர் டேமேஜ் எப்படி இருக்கு, அவருடைய சிறுநீரக லெவல் என்ன மாதிரி போயிட்டு இருக்கு, அதை மானிட்டர் பண்ணுவாங்க. இது அவசியம். இது அவருக்கு அங்க சாத்தியமா இருக்கு. ஆனா நம்ம ஊர்ல அது சாத்தியமாக இல்ல. இப்ப நான் சொல்றது என்னன்னா, இந்த மாதிரியான பார்வை இப்ப மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இங்க சென்னையில இருக்கு, அது மிகப்பெரிய மருத்துவமனையா வைக்கிறாங்க. அங்க வந்து அத்தனை மருத்துவர்களும் ஒன்னா இருக்கணும். ஒரு சர்க்கரை நோயாளி இது மாதிரி தீவிர நிலை நோயாளி வராருன்னா அவருடைய தீவிரம் என்ன அப்படிங்கறத பார்த்து கொண்டு அதை பார்ப்பதற்கான உபகரணங்களை அறமோடு பயன்படுத்துவதில் எந்த தவறும் இல்லை. அதே சமயம் அறமோடு பயன்படுத்தா பிரச்சனை. இப்ப அது பயன்படுத்தா அறம் தாண்டி அல்லது அறம் தவிர்த்து 2 நாளைக்கு அதை தண்டிக்கத்தான் செய்யணும். 2 நாளைக்கு முன்னால கூட அரும்பாக்கத்துல இருந்து ஒரு தனியார் மருத்துவமனையில இருந்து எங்களுக்கு அக்குபஞ்சரிஸ்ட் வேணும் கேக்குறாங்க. வர நோயாளிகள் ஏன் வச்சா என்னன்னு கேக்குறேன். இது எல்லா அரசு மருத்துவமனையில வரணுங்கிறேன். இப்போ நீங்க சீன மருத்துவத்தில் எடுத்தீங்கன்னா எப்படி அக்குபஞ்சர் டயபெட்டிக்கை கண்ட்ரோல் பண்ணதுன்னு மிக அருமையான பப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு. இது அக்குபஞ்சர் வந்து நம்ம ஊர்ல இருந்து அங்க போன விஷயம்.
அங்க மிகப்பெரிய அளவுல பயன்படுத்திட்டு வராங்க. ஆமா, வர்மத்தோட எப்படி உச்சநிலை வந்து தான் அக்குபஞ்சர். லிம்பாட்டிக் டிரைனேஜ் எப்படி நடக்குதுன்னு நவீன அறிவியல் பார்வையில பார்த்து இது சர்க்கரையை ஆரம்ப கட்ட சர்க்கரையில என்ன மாதிரியான பிரஷர்ல கட்டுப்படுதுன்னு மிக அழகா பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். இப்ப எங்க அந்த மாதிரியான ஒரு பார்வை வரணும். நம்ம எல்லா துறை மருத்துவர்களும் இணைந்து, எல்லா அறிவியலாளர்களும் இணைந்து இந்த பாரம்பரிய மருத்துவத்தை தூக்கி பிடிச்சு ஆட்டோமேட்டிக் கொண்டு போனா ஒரு சமயத்திலாவது இந்த நவீன வணிகத்தினுடைய பிடி வெளியே போகும். நவீன வணிகத்தினுடைய பிடி வெளியில போவதற்காக எல்லாரும் சேரணும். அதுதான் நான் சொல்றேன். சர்க்கரை நோய்க்கு பின்னால மிகப்பெரிய வணிகம், பல கோடி வியாபாரங்கள் இருக்கு. நீங்க வணிகம் சார்ந்த பிரச்சனைகள், அறம் சார்ந்த பிரச்சனைகளை தாண்டி முரண்பட்ட பார்வைகளே வந்து சர்க்கரை நோய்ன்றது ஒரு நோய் அல்ல, ஒரு விஷயம். ஒரு 550 சர்க்கரை வருது, 600 சர்க்கரை வருது, அந்த நேரத்துல இருக்கும்போது அவருக்கு எந்த மொமெண்ட்லயும் அவருக்கு வந்து மாரடைப்போ, மூளையில ரத்த கசிவோ இல்ல சிறுநீரக செயலிழப்போ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிரூபிக்கப்பட்ட விஷயம். நேரடியா அதாவது சர்க்கரையோட அளவு ரத்தத்துல கூடலாம் குறையலாம், அது பிரச்சனை. அவருக்கு என்ன பிரச்சனை இருக்கு, உடல் ரீதியான தொந்தரவுகள் என்ன இருக்குன்றத ஒரு குறிப்பிட்ட அளவை தாண்டிடுச்சுன்னா மாரடைப்பு வரலாம், மூளையில ரத்த கசிவு வரலாம். அதான் பார்த்து சரி பண்ற வேலையை நாங்க பண்ணிடல. அதை நீங்க தெரியணும்ல, முதல்ல நீங்க அதை தெரியணும்னா சர்க்கரை அளவு பார்த்தா தானே தெரியும். தொந்தரவுகள் என்ன இருக்குன்னு பாக்குறோம். இல்ல, தொந்தரவு பார்த்து சொல்ல முடியாது. தொந்தரவுகளை சரி பண்ணிட்டா போதும், கிடையாது. அதுதான் கிடையாது. தொந்தரவுகளை சரிப்படுத்துவதும் அது சிம்டமேட்டிக் அப்ரோச். அகைன் பழையபடி தவறுக்கு வராரு. தொந்தரவுகளை சரிப்படுத்துவது பாரம்பரிய மருத்துவத்துடைய வேலை கிடையாது. நோய் முதல் நாடி தான் பிரச்சனை. என்ன பண்றாங்க, நோய் முதல் நாடிக்கு சர்க்கரை என்ன பண்றாங்க, சர்க்கரைக்கு மாத்திரை எடுத்துக்கிறாங்க. முதல்ல 1 மில்லிகிராம்ல இருந்து ஆரம்பிக்குது, அது 2 மில்லிகிராமா கூடுது, ஒருவேளை 2 வேறையா மாறுது. ஒரு நிலைமை மோசமான பிறகு இன்சுலின்ல போய் டிபெண்ட் ஆகிறாங்க. அதுவும் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகும்போது சிறுநீரகம் கெட்டு போற வேலை நடக்குது, கண் பார்வை இழக்கிறாங்க. அது அவர் சொல்லக்கூடிய அந்த பார்வைக்கு மாற்று, அந்த பார்வைக்கு அந்த மாதிரி படிப்படியாக மருந்துகளினுடைய பிடிக்குள் சிக்கிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இல்ல, ஒரு அளவுல இருக்குன்னு கட்டுப்படுத்துறதே தவறுங்கற நான். இல்ல, கட்டுப்படுத்த இவ்வளவுதான் இருக்குன்றதே பெரிய தவறு. அதுதான் மோசடி நான் சொல்ல வரேன். இல்ல, அத வந்து எல்லாருக்கும் ஒரே அளவு இருக்குன்றது தவறு. இல்ல, 72 தடவை இதே மாறிட்டே இருக்கும். நீங்க அதை வந்து மாற்ற முடியாத. ஒவ்வொரு இதுக்கும் ஒரு எப்படி யார் தீர்மானிக்கிறது, இந்த அளவு தான் இருக்குன்றது யார் தீர்மானிக்கிறது? அது அறிவியல் உடல் இயங்கியல ஒரு கண்டுபிடிப்பு இருக்கு. கிடையாது. நீங்க இப்ப பிபி சொல்றாங்க, அவங்க இப்ப என்ன சொல்றாங்க, 135 85 இருக்குங்கிறாங்க. இப்ப நீங்க 4 தடவை மாடிப்படி ஏறி இறங்கிட்டு வாங்க, 200க்கு மேல போவோம். அது பர 200ல இருக்காத, குறைஞ்சிரும் இல்லையா? குறைஞ்சது இல்லையா? இல்ல, அதுதான் சொல்றேன். ஒரே அளவுல இருக்குன்றது மோசம். வாழ்க்கையில மாடிப்படி ஏறிக்கிட்டே இருக்கு போல இல்லையா? இல்ல, ஒரு எமோஷனலா இருக்காங்க, ஒரு கோவமா இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அப்ப ஏறும். சோ ஒரே அளவுல அப்ப நீங்க போய் மருத்துவர்கிட்ட போங்க, வாழ்நாள் நோயாளி ஆக்கிடுவாங்க. அப்படி ஆக்க மாட்டாங்க சார். அதுக்கு தான் வந்து ட்ரெட்மில் டெஸ்ட்னே ஒண்ணு வந்து என்ன செய்றாங்கன்னா 10 நிமிஷம் நடக்க வைத்து உங்களுக்கு நடந்ததுக்கு அப்புறம் ரெஸ்டிங்ல எந்த அளவுக்கு மாறுதுன்னு பார்ப்பார்கள். ரெஸ்டிங்ல எந்த அளவுக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உனக்கு ரெஸ்ட்ல வரலையா அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பிபி மாத்திரை போட பிபி இறங்கவே இறங்காது. நான் நிரூபிக்கிறேன் நான். ஏன்னா அதுல எந்த சந்தேகமும் இல்ல. நீங்க வந்து பிபி நோயாளியா ஏறுது, அதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிக்கணும். அதை சரி பண்றதை விட்டுட்டு அதுல பிபிக்கு மாத்திரை போட்டா நோய் எப்படி குணமாகும்? நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய இடத்துல வந்துட்டோம். காலையில வந்து உடல் சம்பந்தமாகவும் நோய் சம்பந்தமாகவும் மிக விரிவாக உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.